பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வீடியோ. அனைத்து கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் நிச்சயமாக சென்றடைய வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் பகிருங்க. இது எது சம்மந்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாய விலைக்கடை சம்மந்தமான ஒரு தகவல் தான். அதாவது எல்லாருமே ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டுருப்போம். ரேஷன் அட்டைகள் 5 விதமான அட்டைகள் இருக்குது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, அந்த ரேஷன் அட்டையில் ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய குடும்ப உறுப்பினருடைய ஆதார் அட்டை கண்டிப்பாக இணைச்சிருக்காங்க. அந்த ஆதார் அட்டை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ண விதமாக பார்த்திங்கன்னா, அந்த ரேஷன் கார்டில் நம்ம ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கோம் அப்படின்னா, அந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் போய் நியாய விலைக் கடைகளில் பொருள் வாங்கும்போது கைரேகை வச்சோம்னா ஓகே, பொருள் தந்துடுவாங்க. அப்படி கைரேகை 5 பேருடைய கைரேகையும் இகேஒய்சி மூலம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பார்த்திங்கன்னா ஒரு வதந்திகள் பரப்பப்பட்டது. என்னென்னா, குடும்ப தலைவர் தான் வைக்கணும், குடும்பத் தலைவர் வைக்கலைன்னா அந்த கார்டை நீக்கிடுவாங்க. அதே மாதிரி கைரேகை வைக்கும்போது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஆவணங்கள் கொண்டு வரணும், இல்லைன்னா அது அந்த வெரிஃபை ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாருமே கைரேகை வைக்கலை அப்படின்னா, யார் யார் கைரேகை வைக்கலையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உணவுப் பொருள் வழங்குவாங்க. இப்படிங்கிற நிறைய வதந்திகள் பரப்பப்பட்டு இருந்துச்சு. அந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பார்த்திங்கன்னா, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மூலம் கடந்த 10ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணி நம்முடைய தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த சுற்றறிக்கையில் ஒரு 4 விதமான பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த சுற்றறிக்கை. இதில் பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க. ஐஏஎஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சகாய் மீனா ஐஏஎஸ். அவங்க பெறுநர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆட்சித்தலைவர், அதாவது அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. துணை ஆணையர் நகரம் வடக்கு தெற்கு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சென்னை 5க்கு அனுப்பியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கடிதத்தை ஒன்று மேற்கோள் காட்டியிருக்காங்க பார்வையில். இவ்வலுவலக இதே எண்ணிட்ட கடித நாள் 7/2/2024 வெளியிட்டதை மேற்கோள் காட்டியிருக்காங்க. இதில் பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு, அதாவது இகேஒய்சி மேற்கொள்வதற்கான அறிவுரை தொடர்பாக தான் வெளியிட்டிருக்கிறாங்க. நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு தொடர்பாக மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அறிவுரைகள் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பொருள் தொடர்பாக சில நாளிதழ்களில் வெளியான தவறான செய்தி குறித்து மறுபரிக்கையினை பத்திரிகை செய்தியாக பார்வையில் காணும் கடிதத்தின் மூலம் வெளியிடப்பட்டது. இந்த நேர்வில் நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு இகேஒய்சி பணியினை முடிக்க பின்வரும் அறிவுரைகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியாய விலைக் கடைகளில் இன்றியமையாய் பண்டங்கள் பெறும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்களது கைவிரல் ரேகை வைக்கப்படும் போது ஆவணங்களை எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை எனில் அவர்கள் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்றோ, இன்றியமையா பண்டங்கள் வழங்கப்பட மாட்டாது என்றோ தவறான தகவல்கள் வழங்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடும்ப அட்டைதாரர்கள் வசதியின்படி நியாய விலை கடைகளுக்கு வருகை தந்து கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம். மாறாக அவர்களை கட்டாயப்படுத்தி நியாய விலை கடைக்கு வர சொல்லி சிரமங்களை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியாய விலைக் கடையில் விற்பனை முடிந்த பிறகு குடும்ப அட்டைதாரர்களது வீடுகளுக்கு சென்று பயனாளிகளின் கை விரகைகளை வைக்கும் பணியினை முடிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. மேற்கூறியவாறு அறிவுரைகளை பின்பற்றி கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணியினை பயனாளிகளுக்கு எந்தவித இடையூறுகள் இல்லாமலும் குழப்பங்கள் ஏதும் இல்லாமலும் முடிக்கப்பட நியாய விலைக் கடை பணியாளர்களை அறிவுறுத்துமாறும் அந்த பணியினை மேற்பார்வையிட சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அறிவுறுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சுற்றறிக்கை. இந்த சுற்றறிக்கை நகல் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.